வெல்கம் டு ரிஹான்ஸ் மாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை பயிறு யூஸ் பண்ணி ஒரு கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேரெக்டாக பச்சை பயிர் கொடுத்தா அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு என்னென்ன வேணும்னா, ஒரு பாதி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். நான் கொஞ்சமாக செய்ய போகிறேன், ஸோ பாதி பொட்டேட்டோ எனக்கு போதும். பச்சை பயிறு அரை கப் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை 1 கப், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி, பெப்பர் 1 ஸ்பூன், மிளகுத்தூள். இப்போ இதை எப்படி பண்ணலான்னா, பச்சை பயிரையும் பாதி உருளைக்கிழங்கையும் தூள்லாம் சீவி ஒரு குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பச்சை பயிரை ஒரு 1/2 அன் ஹவர் நான் தண்ணியில் நல்லா சோக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உப்பு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இதை அப்படியே குக் பண்ண போகிறோம். 2 விசில் விட்டு 10 மினிட்ஸ் நான் சிம்மில் வைப்பேன். ஏன்னா இது ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கட்லெட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ரொம்பவும் தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரை பண்ண சரியாக வராது. இப்போ இந்த குக்கரை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இந்த குக்கர் வேகிற கேப்பில் நம்ம பொட்டுக்கடலையே மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சிடலாம். ஃபைன் பவுடராக நல்லா அரைச்சாச்சு. ஏன்னா யூஸ்வலாக பிரெட் க்ரம்ஸ் வச்சு பண்ணுவோம் நம்ம கட்லெட். நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்ட்டு பொட்டுக்கடலை பவுடரில் டிப் பண்ணி பண்ண போகிறேன். இப்போ குக்கரில் வெந்து வந்துருச்சு. இந்த பொட்டேட்டோவையும் பச்சை பயிரையும் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா மேஷ் பண்ணிட்டேன். இப்போ இதில் நான் எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பெரியவங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் கரம் மசாலா, மிளகாத்தூள் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கலன்னா வேண்டாம். நான் குழந்தைக்கு கொடுக்கறதுனால பெப்பர் மட்டும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பெரியவங்களும் சாப்பிட போகிறீங்கன்னா கரம் மசாலா, மிளகாத்தூள் அந்த மாதிரி உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாவே இருக்கும் அதுவும். இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பேனை வச்சிடலாம். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிறதுக்குள்ளே இந்த ஷேப் பிடிச்சி வச்சுக்கலாம். குட்டீஸ்க்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் நம்ம இதை ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மிக்ஸில் நல்லா பெரட்டி எடுத்துக்கிறேன், எல்லா சைடும் படுற மாதிரி. இப்போது பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த மொத்த ப்ராசஸ்மே ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்பவும் ஹீட்டாக இருந்தால் வெளியே தீஞ்சிரும். ரொம்பவும் சிம்மில் இருக்கக்கூடாது. இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரியவங்களுக்கு பண்ணுறீங்கன்னா எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் குழந்தைக்குன்றதுனால நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம பிடிச்சி வச்சுருக்க கட்லெட் ஷேப்ஸ்லாம் எடுத்து போட்டு போகிறோம். இது ஆல்ரெடி உள்ளே குக் ஆனது தான். பொட்டேட்டோ, பச்சை பயிறு எல்லாமே வேக வச்சு பண்ணி வச்சது தான். ஸோ அதனால் வெளியே மட்டும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனால் போதும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி பண்ணால் கூட அது ரொம்ப ஹெல்த்தி கிடையாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு. நான் பாப்பாவுக்கு மட்டும் 2 ஃபிங்கர் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ்லாம் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன் பெரியவங்களுக்குலாம். இதுக்கு நீங்கள் டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி ஏதாவது சாஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிடவும் டேஸ்டியாக இருக்கும். இது பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த பதத்தில் தான் இருக்கணும். இந்த பதத்தில் வந்தோடனே எல்லாத்தையும் எடுத்துடணும். நம்மளோட டேஸ்டியான கட்லெட் ரெடி. ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.